அவங்க அடைகின்றார். ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டா பேசியிருந்த எல்லாருமே சோசியல் மீடியாவில் ஜாஸ்தி பேசியிருந்த தமிழ்நாடு வெற்றி கழகமும் நம்ம இருக்க நாடகோஷ்டியும் சரிங்களா. இங்க கரூர் கூட்ட நெரிசல்ல யார் அதை பத்தி பொய்யா வந்திகள் பேசணும்னு சொல்லிட்டு ஜெரால்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க சோசியல் மீடியால, யூடியூப் சேனல்ல. அந்த ஜெரால்டு அரெஸ்ட் பண்ணதுனால வெளியே வந்து பேச மாட்டாருன்னு டபுளா எதாவது பேசுவாங்க. உங்களுக்கு தெரியாமல சவுக்கு சங்கர் இவ்வளவு ஃபேமஸ் ஆகுதுன்னா இவங்க தான் கைது பண்ணி உண்மையை பேசுறவங்கள ரொம்ப பெருசு பண்ணி விட்ட மாதிரி நம்ம ஒரு வீரல் புரட்சி இருக்குல்ல அந்த படத்துல நீயே ஒரு இடத்துல நின்று போயிருப்பான், நீயே பெருசு பண்ணி எல்லா இடத்துலயும் நிக்கிற மாதிரி பெருசு பண்ணி பேசி விட்டு சவுக்கு சங்கரை பெரிய ஆக்கிட்டாங்க. இவர் தான் பெரிய ஆக்கணும். அவர் ஃபர்ஸ்ட் நியாயமா தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா வெளியே தெரியாம இருந்துச்சு. என்னைக்கு அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சு கையை உடைச்சாங்களோ, பிளஸ் அவங்க வீடை சுத்தி மலத்தையும் செப்டி டேங்கி ஊத்தி பெரிய ஆக்கினாங்களோ, பொது ஜனங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. நீங்களே தான் பெரிய ஆக்கிட்டீங்க. அதே மாதிரி ஜெரால்டு அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களோ, பொய் வந்தீங்க பரப்பாதைகள் ஒரு பதிவு போட்டீங்களோ, நீங்களே பரப்புறீங்க. அது வேற விஷயம். பாதிக்கப்பட்ட மக்களை இப்படி பேச இப்படிதான் மனசு வருதுன்ற மாதிரி அவங்க யாரு அந்த கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்தவங்க குடும்பத்துல இந்த மாதிரி விஜய்க்காக தான் என் புள்ள போய் இறந்துட்டான், இக்காரணத்தை கொண்டு நாங்க வந்து எங்க பிள்ளைக்கா இறந்தது பரவாயில்ல, ஏதோ விபத்து, இது காரணம் இக்காரணத்தை கொண்டு விஜய் இல்ல, இதுக்கு முழுக்க காரணம் அரசாங்கம் பக்கா செக்யூரிட்டி கொடுத்துருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இத மூலியமா சோசியல் மீடியால ஐடி விங்ல இருக்க டிஎம்கே நடத்துறது கட்சி ஐடி விங் தான். என்ன படம் எடுத்து போடுவாங்க. இது நான் சொல்லுங்க, நம்ம சின்ன தளபதி இருக்காரு யாரு, நம்ம சின்ன தளபதி டெபுட்டி சிஎம் துணை முதலமைச்சர், அவர் சொல்றாரு நான் வந்து களத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கா போட்டோ எடுத்து போட்டோகிராஃபரே விழுந்திருக்காரு. அப்ப 2 போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறதே இந்த போட்டோ விழுந்திருக்காரு. இன்னொருத்தர் போட்டோ எடுத்திருக்காரு. என்ன காலத்துல இருக்காங்க, ஒரு ஏசி ரூம்ல களத்துல இருக்காரா, மழை நீர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மழை தண்ணி வந்துருச்சு கொஞ்சம் கூட இல்லாம. அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பமே என்னடா குடும்பம் மாதிரி இவங்களே திருப்பி விட்டுருக்காங்க. இவங்க எல்லாம் காசுக்காக பிரியாணி அபிராமியும் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பமும் ஒண்ணு அப்படின்னு இருக்காங்க. அது இச்சைக்கான ஒரு சந்தோஷத்துக்காக பிறந்த குழந்தைங்களை இறந்து சாவடிச்சதுதான் பிரியாணி அபிராமி. அதை வந்து அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை என் கையை கட்டி போட்டிருக்காங்க. இல்ல உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவேன், ஆனா எக்கார்ந்து கொண்டு சட்டங்கள் என் கையை கட்டி போட்டதுனால உனக்கு சாகர வரைக்கும் தண்டனை கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இந்த விக்டிமை யார கூட்ட நெரிசல்ல இறந்த குடும்பத்தை ஒப்பிடுறது ரொம்ப ரொம்ப அநாகரிகமான ஒரு அரசியல். மனுஷங்களே இல்லை நீங்களா. என்ன யாருன்னா நம்ம டிவிக்கோட ஆதரிச்சவங்க யாருன்னா அந்த கூட்ட நெரிசல்ல இறந்த குடும்பம். அவங்கள பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சு டிஎம்கே தொண்டர்களும் எலிக்குஞ்சுகளும் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க பாத்துக்கோங்க. இந்த மாதிரி சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.